நவீன தீண்டாமையை கடைபிடித்த பள்ளியில் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் மாணவி மாதவிடாய் காரணமாக வகுப்பின் வெளியே அமர வைக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இப்போ காவல்துறையின் விசாரணை தொடங்கி இருக்கிறது, நிலவரம் என்ன? கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே இருக்கக்கூடிய செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் பள்ளி மாணவி மாதவிலக்கு காரணமாக வகுப்பறையின் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைக்கப்பட்டார். கடந்த 7ஆம் தேதியும் அதற்கு பின்பு நேற்றைய தினமும் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. நேற்று சிறுமியை அழைத்து செல்வதற்காக தாய் வந்த பொழுது இந்த சம்பவம் வெளியில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து இது தொடர்பாக தற்பொழுது காவல்துறை விசாரணையானது துவக்கி இருக்கிறது. இதனிடையே அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களும் பெற்றோரும் சாராட்சியர் அலுவலகத்திலும் புகார் அளித்திருந்தார்கள். இது தொடர்பாக கோவை வந்திருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது காவல்துறையினர் தனது விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். தற்பொழுது அந்த பள்ளி தனியார் பள்ளி வளாகத்திற்கு வந்திருக்கக்கூடிய டிஎஸ்பி சிருஷ்டி சிங் தற்பொழுது பள்ளி நிர்வாகத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் குறித்து பள்ளியின் சித்பவானந்தா மெட்ரிக் பள்ளியினது முதல்வர் ஆனந்தி மற்றும் பள்ளியின் கண்காணிப்பாளர் சிவகாமி ஆகிய இருவரிடமும் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் சம்பவம் என்ன நடந்தது, என்ன காரணத்திற்காக மாணவி வெளியில் அமர வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறித்தான விசாரணையை தற்போது காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்று பள்ளி மாணவியை இயற்கையாக உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்திற்காக பள்ளி வாசலில் அமர வைப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது பெற்றோர் தரப்பு மற்றும் கல்வியாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது இதுபோன்ற இந்த சம்பவம் வெளியில் வந்திருப்பதன் காரணமாக இது குறித்து விசாரணையானது துவக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். நன்றி குருசாமி, கூடுதல் தகவல்களுக்காக இணையலாம்.